இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தலைவர்களுக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மனநிறைவான நாள். காரணம், நீண்ட வருட எதிர்பார்ப்பு மீண்டும் மக்கள் தலைவர் மூப்பனார் இருந்த காலத்தில் இருந்த வெற்றி சின்னம் சைக்கிள் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியோடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மிகச்சரியாக மிக முறையான ஏற்பாடுகளை, அதற்குண்டான கோட்பாடுகளை சட்டத்தின் வாயிலாக நீதிமன்றத்திலும் சரி, தேர்தல் ஆணையத்திலும் சரி மிக நுணுக்கமாக எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் ஆற்றிய செயல்பாடும் பணியும் இன்றைக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நான் எங்களுடைய மறைந்த தலைவர் திரு B.S. ஞானதேசியன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் ஆரம்பித்த பணி இன்றைக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் திரு சீனிவாசன் அவர்கள், திரு மகாதேவன் அவர்கள் போன்றவர்களுடைய நல்ல பணியின் காரணமாக இது வெற்றி அடைந்திருக்கிறது. இவர்களுக்கு சிறந்த ஆலோசகராக மூத்த வழக்கறிஞர், நம்முடைய வழக்கறிஞர் டெல்லியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நந்தகுமார் அவர்கள் செயல்பட்டதையும் நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் வழக்கறிஞர்கள் குழு மிக முக்கியமான குழு. வழக்கறிஞர்களுடைய குழுவுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மத்திய அரசினுடைய தொடர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்திலே மீண்டும் எங்களுடைய NDA கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத அரசாக 3 ஆண்டுகள் ஒரு அரசு ஆட்சியிலே பணியாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. காத்திருந்த மக்களை ஏமாற்றி அரசு என்று பெயர் வாங்கிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதிதாக வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இனியும் தமிழக மக்கள் திமுக ஆட்சியினுடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாற ஒருபோதும் தயாராக இல்லை. ஏற்கனவே நீட் தேர்வு ரத்து செய்கிறேன் என்று தேவையில்லாமல் ஒரு அறிக்கையை கொடுத்து அது கேள்விக்குறியாக இருக்கிறது. நடக்க முடியாததை நடத்தி காண்பிப்பேன் என்று தவறான தகவலை பெற்றோரிடம் கொடுத்து இன்னும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களோ தமிழகத்திலே கிராமம் முதல் நகரம் வரை மற்ற மாநிலங்களிலே உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் என்று நான் கேட்டு, அதற்கு புள்ளி விவரங்களே எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். டீசல் விலை, பெட்ரோல் விலை குறைவு என்னானது, சமையல் எரிவாயு விலை குறைவு என்னானது என்று தமிழக மக்கள் ஆட்சியாளர்களை பற்றி கேட்க இருக்கிறார்கள். கல்விக்கடன், மகளிர் உரிமை தொகுதியிலே பாகுபாடு, விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்யவில்லை என பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து மக்கள் வாக்களித்தார்கள். கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றிய தவறிய இந்த அரசுக்கு புது வாக்குறுதிகளை கொடுப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது.